أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن امرأة خافت من بعلها نشوزا أو إعراضا فلا جناح عليهما أن يصلحا بينهما صلحا والصلح خير وأحضرت الأنفس الشح وإن تحسنوا وتتقوا فإن الله كان بما تعملون خبيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 340வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 வார கால இடைவெளிகளுக்கு பின்னால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய மஜ்லிஸை ஒன்று சேர்த்து கொடுத்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 127வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து சில மனிதர்கள் வயஸ்தஃப்தூனக ஃபின் நிசா, பெண்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாயகமே என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். என்ன? சூரத்து நிசாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு சில கட்டளைகளை சொல்றான். அந்த கட்டளைகள் பிரகாரம் மனிதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் சலிப்பு தட்டுது. பேசாம ஆரம்பத்தில் நாம் இருந்த மாதிரியே இருந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடாக்கா கேட்கிறாங்க, நாயகமே பெண்கள் சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க நாயகமேன்னு கேட்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அந்த கேள்வியை ரசூலுக்கு சொல்லிட்டு இவங்க பெண்கள் சம்பந்தமா கேட்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன தெரியுமா நாயகமே, ஏற்கனவே இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை ஆரம்ப காலங்களில் நாம எப்படி இருந்தோமோ அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசையில இவங்க கேட்கிறாங்க. சொல்லுங்க அவங்கள்ட்ட, இப்பேற்பட்ட கேள்விகள் அவர்களை நாசத்துல தான் கொண்டு போய் விடும். நல்லதை செய்யறதுக்கு வேணா நீங்க அல்லாஹ்கிட்ட அனுமதி கேளுங்க, அல்லாஹ் ரசூலுக்கிட்ட நீங்க கேளுங்க. தவறான காரியத்தை செய்யறதுக்கு இது இந்த மாதிரி கேள்வி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. சின்ன நல்ல காரியத்தை செய்தாலும் வமா தஃஅலு மின் கைரின், சிறிய ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்யறதுக்கு செஞ்சாலும் அல்லாஹ் இடத்துல அது என்ன செய்யப்படும், அல்லாஹ் அதை என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அதை அல்லாஹ் தஆலா கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். என்ன ஆரம்ப காலத்தினுடைய ஒரு சூழ்நிலை. ஆரம்பத்தில் சிறு பிள்ளைங்களை எத்தீவுகளை என்ன செய்வாங்க, எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க.
வளர்த்திக்கிட்டு இருக்கிற அந்த யத்தீம்கள் பாலிக ஆயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அல்லாஹ் தஆலா சொன்னான் வஆத்துல் யதாமா அம்வாலஹும் வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப். ஏன் சவுண்ட் ரொம்ப மக்கள் பண்ணுது? क्या हो गया भाई? क्या हो? अभी सही है. ஆரம்ப காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல யத்தீம்கள் எடுத்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த யத்தீம்கள் பாலிகானதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னா பாலிக ஆயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பொருட்களை அவங்க என்ன செய்யுங்க, நீங்க ஒப்படைச்சிடணும். அவங்க பொருட்களை ஒப்படைச்சிடணும். இந்த சட்டை இறங்கின உடனே என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த காரியம் அந்த பாலிகானவங்க அந்த யத்தீம்கள் பாலிக ஆயிட்டாங்கன்னா அந்த பொருளை என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்படித்தான் நடைமுறை நடந்துகிட்டு வந்துச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, யத்தீமா இருக்கிற குழந்தைகள்கிட்ட நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன செய்வாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, திருமணம் முடிச்சுக்குவாங்க. அவங்கள திருமணம் முடிச்சுக்குவாங்க. திருமணம் முடிச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மஹ்ரு கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, மஹ்ரு கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தாய் தகப்பன் இல்லாதவங்க, உங்களை பத்தி கேள்வி கேட்கறக்கு ஆள் யாரும் கிடையாது. அதனால மஹ்ரு கொடுக்காம என்ன செய்வாங்க, நிக்காஹ் முடிச்சுக்குவாங்க. எப்ப நிக்காஹ் முடிக்கணும் என்ன கொடுக்கணுங்க, மஹ்ர் தானே அசல். மஹ்ர் தான் நிக்காவுக்கு அசல். அந்த மஹ்ரு கொடுக்காம நிக்காஹ் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன மனைவியா இல்லாம இருக்குது? உங்களுக்கு ஏற்கனவே மனைவி இருக்குது. அப்படி இருந்தும் ஆசையின் காரணமாக என்ன செய்றீங்க, யத்தீம் என்ன செய்றீங்க, நிக்காஹ் செஞ்சுக்கிறீங்க. சரி, நிக்காஹ் செஞ்சுக்கிட்டா அந்த யத்தீமுக்கு மஹ்ரு கொடுக்குறீங்களா? மஹ்ரு கொடுக்கல. அல்லாஹ் கேட்கிறான், எதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை? இது வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிற இன்னொரு மனைவி தேவைப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சுக்கங்க. மத்னா வசுலாச வருபா, ரெண்டாவது பத்தல 3 தேவைப்படுதா கல்யாணம் முடிச்சுக்கங்க. 3 பத்தல 4வது நிக்காஹ் செய்யப்படணுமா, கல்யாணம் முடிச்சுக்கங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு யத்தீமை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த யத்தீமுக்கு உண்டான மஹ்ருடைய தொகை கொடுக்காம இப்படி நிக்காஹ் செய்யறது என்ன கிடையாது, மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா சட்டத்தை இறக்கணும்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, யத்தீம்களை நிக்காஹ் செஞ்சால் என்ன செய்வாங்க, மஹ்ரு கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு மனுஷர் ஒரே ஒரு மரம், ஒரு யத்தீமுக்கு சொந்தம் என்ன மரங்க, ஒரே ஒரு பேரிச்ச மரம் மட்டும் என்ன செஞ்சிருக்கு, சொந்தமா இருக்குது. ஒரே ஒரு பேரிச்ச மரம். அந்த யத்தீம் பார்க்கறதுக்கு என்ன செய்யுமாது, அந்த யத்தீம் அழகாகவும் இருக்காது. அந்த யத்தீம் ரொம்ப ஜமீமாக, ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அழகு குறைவுள்ள அந்த பெண்மணியாக இருக்கும். எப்பா ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்க, நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன செய்ய, நீ நிக்கா செஞ்சு வை. இப்படி அந்த பெண்குள்ள வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிக்கா செய்யாம வச்சிருக்கிறேன்னு கேட்கிறப்ப அந்த ஆள் சொன்ன வார்த்தை என்னதுங்க, கல்யாணம் பண்ணி குடிச்சுட்டா இருக்கிற ஒரு பேரிச்ச மரம் போயிரும்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இருக்கிற ஒரு பேரிச்ச மரம் என்ன செய்யும், போயிருங்கிறதுக்காக என்ன செஞ்சா இப்படி வச்சிருந்த. அல்லாஹ் சொல்றான், இது ரொம்ப மோசமான செயல் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொன்னான். மூணாவது ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சிறுவர்களுடைய சொத்துக்கள் என்ன செஞ்சுவாங்க, பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலங்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு சொத்து என்ன செஞ்சிருச்சு, கொடுக்காம அவங்க சொத்தை இவங்க சொத்தாக எடுத்து என்ன செஞ்சிருந்தாங்க, செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, சிறுவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன போய் சேரணும், சொத்து போய் சேரணும். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னா, யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சைய என்கிற அந்த ஆயத்தின் மூலமாக நீண்ட நெடிய விளக்கத்தை என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்ப இந்த சஹாபாக்கள், இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன கேட்கிறாங்கண்டா, ஆரம்ப காலத்துல என்னமெல்லாம் சலுகையாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி திரும்பவும் கண்டினியூவானா நாங்க ரொம்ப நல்லா இருப்போமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு உலகத்தினுடைய மோகத்துல ஆசையில் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கேட்காதீங்க, இது ரொம்ப மார்க்கத்துக்கு முரணான செயல் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சு. எத்தனை நாளைக்குங்க 5 நேரம் வச்சே தொழுதுகிட்டு இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு ஜாலியா தான் இருக்கலாமே. இப்பெல்லாம் அசருக்கு ஒளி செஞ்சு சூடாடுறதுக்குள்ள என்ன வந்துருது, மக்ரிப் வந்துருது. இவ்வளவோ டைட்டா போகணுமா, மனுஷனுக்கு என்ன வருதுங்க, கொஞ்சம் என்ன வருதுங்க, சலிப்பு தட்டுது. என்ன வருது, சலிப்பு தட்டுது. அல்ஹம்துலில்லாஹ் மாசம் ரம்ஜான்ல 30 நாள் என்ன செஞ்சிட்டோம், நோன்பு வச்சுட்டோம். இனி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். என்ன ஃப்ரீயா இருக்கு, மனுஷனுக்கு என்ன வருதுங்க, அடுத்த வக்துக்குல இருந்து அடிச்சு பிடிச்சு என்ன செஞ்சோம், ஓடணும் பள்ளிவாசலுக்கு. இனிமேல் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம். அல்லாஹ் கேட்கிறான், இந்த மாதிரி எண்ணம்ங்கிறது ரொம்ப அசூசையானதுங்கிற அல்லாஹ் கிட்ட. நல்லது செய்யறதுக்கு தான் மனுஷன் என்ன செய்யணும், உருப்படணும். ஆஹா, இத்தனை நாளா நான் முதல் நின்று நான் தொழுதேன், இனிமேலும் நான் தொழுகிறேங்கிற எண்ணம் தான் என்ன செய்யணும் மனுஷனுக்கு. என்னங்க, இப்படித்தான் என்ன வரணுமே ஒழிய கீழ்த்தரமான எண்ணத்திற்கு மனுஷன் போகணும்.
போனா அல்லாஹ் சொல்லுகிறான் ரொம்ப இது மோசமானது. நல்லதை செய்யறதுக்கு நீங்க முற்பட்டு வாங்க, தீய செய்யறதுக்கு என்ன செய்யாதீங்க, என்னைக்கு முற்படாதீங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா சொல்லி காண்பிச்சோம். அப்ப இந்த ஆயத்தினுடைய சார அம்சமான கருத்தை இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கு உண்டான ஹக்குகளை குறை வச்சா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. 5 நேரம் தொழுகலையா மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்வானுங்க, மன்னிச்சிருவான். அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிச்சிருவான். ஒரு போய்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய தேவையில்லாம தொந்தரவு பண்ணா அந்த மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்னுடைய நியதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, என் ஹக்கில குறை வச்சியா பிரச்சனை கிடையாதுன்னா மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா யதீம்களுடைய ஹக்கிலையோ சிறுவர்களுடைய ஹக்கிலையோ பெண்களுடைய ஹக்கிலையோ குறை வச்சா அல்லாஹ்வுக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். வேலை செய்யறாரு ஊழியர், அந்த வேலைக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப கொடுக்காம விட்டுட்டோம்னா அவருடைய ஹக்கில் என்ன செய்யறோம், நம்ம கை வைக்கிறோம். வீட்டுக்கு குடியிருக்கிறோம், வீட்டுல குடியிருந்தா என்ன கண்டிஷன், வாடகை கொடுக்கணும்னு கண்டிஷன். வாடகை கொடுக்காமே இருந்தோம்னா என்ன வந்துரும், அங்க அந்த வீட்டினுடைய ஓனர்களுடைய ஹக்கில் என்ன செய்யறோம், நாம கை வைக்கிறோம். அப்ப அடுத்தவருடைய ஹக்கில் கை வைக்கிற போது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதுங்க, பிடிக்கவே பிடிக்காது. இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதை நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தாய்க்கு உண்டான ஹக்கு, தகப்பனுக்கு உண்டான ஹக்கு, உறவினர்களுக்கு உண்டான ஹக்கு, இப்படி என்ன செய்யுதுங்க, நீண்டுகிட்டே போகுது. அண்டை வீட்டுக்கார உண்டான ஹக்குன்னு ஒண்ணு இருக்குதா இல்லைங்களா? என்னங்க அண்டை வீட்டுக்காருக்கு உண்டான ஹக்கு என்னங்க, என்னங்க நாம என்ன செஞ்சிருக்கிறோமோ. சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, என்ன கேட்டாங்க சஹாபாக்கள், நாங்களே கொஞ்சம் தான் என்ன செஞ்சிருக்கிறோம், சால்னா செஞ்சிருக்கிறோம், கறி குழம்பு வச்சிருக்கிறோம், நாங்க எப்படி கொடுக்கறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தண்ணி ஊத்திங்க. அது ஏற்கனவே தண்ணியா தான் இருக்குது. என்ன சொன்னாங்க சஹாபாக்கள், அது ஏற்கனவே தண்ணியா தான் இருக்குது. அப்படியா? அப்ப நீங்க கொதிக்க வைக்கிற போது ஏதாவது ஒரு வாசம் வந்துச்சுன்னா அந்த வாசம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு டிஸ்டர்ப் பண்ணும். வீட்டுல ஏதாவது செவுத்துல பொந்து இருந்தா என்ன செய்யுங்க, அந்த துணியை வச்சு. அப்ப எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கு உண்டான ஹக்கு என்ன செய்யணுங்க. செருப்பை எடுத்துட்டு போகிறோம், செருப்பை மாற்றோம், ஏதாவது ஒரு செருப்பு இடஞ்சலாந்தா தூக்கி என்ன செய்யறோம், வீசுறோம். குடிக்க நடக்குதா இல்லைங்களா? வண்டி நிப்பாட்டுறக்க இடம் இல்லை, நான் வண்டி நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நீ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். என்ன செய்யறாரு ஒருத்தர், வண்டியை தள்ளி விட்டு போட்டு என்ன செய்யறாரு, வண்டி கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அவருக்கு உண்டான இடத்துல இன்னொருத்தர் நிப்பாட்டினால இவருடைய ஹக்கை இன்னொருத்தர் நிப்பாட்டி எடுத்ததா ஆயிரும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா இன்னொருத்தட்ட ஒரு மனுஷன்ட்ட ஹக்கை எடுக்கிறதுக்கு முற்படுகிற போது அல்லாஹ் என்ன சொல்றானுங்க, வயலுல் லில் முத்தஃபிஃபீன அல்லதீன இதா காலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் அவஸனுஹும் யுக்ஸிரூன். காசு கொடுத்து பொருளை வாங்குறப்ப பர்ச்சேஸ் பண்றப்ப என்ன செய்வாங்க, கரெக்டா நிறுத்து வாங்குவாங்க. 950 கிராம் தான் வந்திருக்கு, 50 கிராம் போடுங்க ஜி, 1 கிலோ இன்னும் ஃபுல் ஆகலை, அதுக்குள்ள பைய படிக்கிறதுக்கு பாக்குறீங்க. என்ன செய்வாரு, இதே விற்கிறப்ப என்ன செய்வாரு, குறைச்சு கொடுப்பாரு. விற்கிறப்ப என்ன செய்வாரு, குறைச்சு கொடுப்பாரு. என்ன 950 கிராம் பை போட்டா எல்லாம் சரியா போயிடும். வாங்குறப்ப நிறுத்து வாங்குற ஆளு, கொடுக்குறப்ப என்ன செய்யறாருங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அழிக்கப்பட்டதுக்கு காரணமே அடுத்த மனிதனுடைய உரிமைகளை கை வைக்கிறப்ப அல்லாஹ்வுக்கு என்ன வந்துருதுங்க, கோபம் வந்துருது. அப்ப யத்தீம்களுடைய பொருட்கள் வயசாயிருச்சுன்னா அவங்க பாலிகாயிட்டா அவங்க பொருள் என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்துருங்க. கல்யாணம் முடிக்கிறீங்கன்னா மஹ்ரு கொடுத்து தான் என்ன செய்யணும், நீங்க நிக்காக செய்யணும். மஹ்ரு கொடுக்காம நிக்காக செஞ்சீங்கன்னா அந்த பெண்ணுடைய உரிமையில என்ன செய்யறீங்க, நீங்க ஹக்குல கை வைக்கிறீங்க. அப்படின்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நீண்ட நெடிய விளக்கத்தை என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிச்சான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 128வது வசனம். உங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்குறப்ப இந்த ஆயத்தை இன்னும் நமக்கு தெளிவாக விளக்கும்னு நான் நினைக்கிறேன். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் எதுங்க, என்னங்க, ஷிர்க் செய்யறது, என்னங்க, வட்டி வாங்குறது. நாம மூமின்கிறவங்க சிறுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு போக தேவையில்லை. மூமினா இருக்கிற ஒரு மனுஷர், முஸ்லிமா இருக்கிற ஒரு மனுஷர், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் எதுங்க, உறவினர்களை துண்டித்து வாழ்வது. அப்புறம் என்னங்க, புரியல, அல்லாஹ் சொன்னதை கேட்காம இருக்கிறது.
தொழுகையை கடைபிடிக்காம இருக்கிறது, ஆண்டே வீட்டாருக்கு தீங்கிழைப்பது, வாக்க நிறைவேற்றாம இருக்கிறது, புறம் பேசுறது, அப்புறம் ஜினா செய்யறது, பொய் பேசுறதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட். ஹராம விட்டும் தவிர்ந்திருக்கிறது, மது குடிக்கிறது, அப்புறம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல. சரி, இதுல எது ஃபர்ஸ்ட்? சிறுக்க தேவை, தொட தேவை, நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். என்னங்க இதுல எது ஃபர்ஸ்ட்டுங்க? உறவினர்களை துண்டித்து வாழ்வது, அடியா செய்யாம இருக்கிறது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு, என்ன சரியா சொல்லல, அண்டே விட்டு இருக்காரு. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் தான் நிறைய பட்டியல் இருக்குது. இது 70 விதமான குற்றங்கள் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு, அதை 70ல எது ஃபர்ஸ்ட்ங்கிறதை நம்ம ஒரு தடவை தஃசீல்ல நாம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன? தாய் தந்தையர்களுக்கு நோவினை கொடுப்பது. அதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை ஃபர்ஸ்ட் எது தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கருத்தை நம்ம சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அவரவருடைய கல்புகளை அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்துல ஈமான் அழுத்தமா போட்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை ஃபர்ஸ்ட் எதுனா சண்டை போடுறது. எதுங்க? ஆமா, இது யாருக்கு பிடிக்காது? ஆமா, சண்டை போட்டு அங்க ரஹ்மத் ஆட்டோமேட்டிக்கா இடத்த காலி பண்ணி. சண்டை போடுறதுங்கிறது இது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். வீட்டுக்காரமாட்டையும் இருக்கலாம், அண்ணன்ட்டையும் இருக்கலாம், தம்பிகிட்டே இருக்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கலாம், பக்கத்து இருக்கும், யார்கிட்ட இருந்தாலும் சண்டை போடுறதுங்கிறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சண்டை எந்த இடத்துல, ஒரு இடத்துல மனஸ்தாபங்கள் வருதோ, ஒரு இடத்துல ஒரு பிரிவினைக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகிறதோ, அப்பவே ரஹ்மத் என்ன செய்ய அந்த இடத்துல இருந்து காலியாயிடும். அப்படித்தானே லைலத்துல் கத்ருடைய இரவை அறிவிக்கிறதுக்காண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. சொல்ல வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்லாம போயிட்டாங்க? ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்ப நான் விளக்கத்தை சொல்ல வர்ற நேரத்திலே சண்டை இருக்குன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் என்ன செய்யும்? அந்த நேரத்தில் தேவையில்லாத குழப்பத்தை வருங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒற்றைப்படை இரவுகள் என்ன செய்யுங்க, லைலத்துல் கத்ரை தேடிக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத காரியங்கள் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் சண்டை போடுறது. சரி, ஓகே. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச காரியங்கள் எது ஃபர்ஸ்ட்டுங்க? என்னதுங்க? சண்டை போட்ட ரெண்டு பேர்த்த புரிஞ்சுச்சுங்களா? அடிப்படை தொழுகிறது, நோம்பு வைக்கிறது, ஜகாத் கொடுக்கறது, ஹஜ் செய்யறது, இப்படி எல்லாம் டிபார்ட்மெண்ட். இது ஒரு பக்கம், இது ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா இதுக்கு முன்னால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அத்தாவட்டி அம்மாட்டி சண்டை போட்டு பள்ளிவாசலுக்கு வந்தா இங்க என்ன நடக்காது? இங்க வேலை இல்லை. இங்க என்ன இல்லை? தாயினுடைய தகப்பனுடைய நோவினையோடு ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போனா அந்த ஹஜ்ஜில் என்ன கிடையாது? வேலையுமே. உறவினர்கள்ட்ட சண்டை போட்டு, சம்பந்திட்ட சண்டை போட்டு, அக்காட்ட சண்டை போட்டு, தங்கச்சிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நீ விழுந்து விழுந்து அமல் செஞ்சா அந்த அமலுக்கு என்ன கிடையாது? என்ன இல்லைங்க. இப்ப அசல் பாடம் புரிஞ்சுச்சுங்களா? இப்போ ஒரு மனுஷர் தொந்தரவுகளோடு, அடுத்த மனிதர் தொந்தரவுகளோடு அமல் செய்கிற போது எதுக்குமே அங்க என்ன கிடையாது? வேலை கிடையாது. அப்ப வாழ்க்கையில என்ன வரக்கூடாதுங்க? பிணக்கு என்னது வரக்கூடாது. ஆனா வர்றதுக்கு சைத்தான் என்ன செய்வாங்க? என்ன செய்வானுங்க? ஆமா, வலை விரிச்சுக்கிட்டே இருப்பான். வலை விரிக்கிற வலையில தவறி கீவரி மாட்டிட்டோம், ஓஹா ஏதோ ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வருதுன்னு மாட்டினோம்னா அங்க என்ன வந்துடும்? நம்ம ஆபத்துல மாட்டி. இப்ப இது எதுக்கு நான் சொல்ல வரேன்டா, அப்ப சண்டை போடுறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரி, சண்டை போடுறவங்களை ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறது அல்லாஹ்வுக்கு. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, தொழுகை விடவும் நோன்பை விடவும் இன்ன பிற நலவான காரியத்தை விடவும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறப்ப, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். பலா யா ரசூலல்லாஹ். அஸ்ஸுல்ஹு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சுமூகத்தை ஏற்படுத்துறது இதை விடவும் சிறந்தது என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்க? ஒரே வார்த்தையில சொன்னா, சண்டை போறது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது எது அப்படின்னா, சுமூகமாக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது யாருக்கு பிடிக்கும்? அல்லாஹ்வுக்கு. அப்படி அனுசரித்து போகிற போது நமக்கு எல்லா விதமான கயிறுகளும் பரக்கத்துகளும் நலவுகளும் வந்து என்ன செய்யும்? சேரும். இது அடிப்படை பேசிக் புரிஞ்சுச்சுங்களா? இந்த வாரத்தினுடைய தஃசீருக்கு போகும். ஒரு விசித்திரமான ஆயத்து. இந்த ஆயத்து இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க.
இப்படியுமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானாங்கிற ஒரு சந்தேகம் என்ன செய்யும், ஏற்படும். அப்படி ஏற்படுகிற அந்த சந்தேகத்திற்கு அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அதுதான் பதில். என்னதுங்க? என்னது? சேர்ந்து இருக்கணும், சண்டை போடக்கூடாது. இதுதான் பதில். என்ன ஹதீஸுடைய அடிப்படையிலேயே இதை அணுகலாம். யதார்த்தமாக மனிதனுடைய சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த நடந்த நிகழ்வாகவும் இதை என்ன செய்யலாம், அணுகலாம். முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய வியாக்கியானங்களை இந்த ஆயத்துக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன, ஒரு பெண்மணி முழுக்க முழுக்க பெண்கள் சார்ந்து இருக்கிற ஒரு ஆயத்து. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவற்றிருந்து 2 காரியத்தை பார்க்கறாங்க. அந்த பெண்மணி அந்த 2 காரியத்தை பார்க்கறதுனால அந்த பெண்மணி மனசுக்குள்ள ஒரு பயம் என்ன செய்து ஏற்படுது. என்ன பார்க்கறாங்க? 2 காரியம். நுஷூசன் அவ் இஅராதன். ஒன்று, கணவன்கிட்ட போய் இந்த அம்மா பேசுறதுக்கு முற்பட்டால் அவர் என்ன செய்யறாரு, ஒதுங்கி ஒதுங்கி போறாரு. இந்த அம்மா பேசலான்னு போகுது, அந்த அவர் என்ன செய்யறாருங்க, ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு. என்னத்துக்கு நம்மளை ஏன் இப்படி ஒதுக்குறாரு அப்படின்னு ஒரு கவலை வருது. அவ் இஅராதன். இவர் இந்த அம்மா எவ்வளவுலாம் அந்த அம்மா அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாலும் இவர் என்ன செய்யறாரு, புறக்கணிச்சிடுறாரு. இந்த அம்மா மேல ஒரு முகப்பத்தையோ ஒரு உன்ஃபையோ ஒரு பிரியத்தையோ அவர் என்ன செய்யல, காமிக்கவே இல்லை. ஒரு பக்கம் இந்த அம்மா வந்தா அவர் ஒதுங்கி போகிறாரு, பேசலான்னு போகிறப்ப அவர் என்ன செய்யறாரு, முழுவதுமாக இந்த அம்மாவை என்ன செய்யறாரு, வெறுத்தர்றாரு. வெறுத்தவன அந்த அம்மா மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஓஹோ நம்ம கணவர் நம்மளை தலாக் விட போறாரு போல தெரியுது. என்ன நினைக்குது அந்த அம்மா, ஓஹோ நம்ம கணவர் நம்மளை என்ன செய்யறாரு, தலாக்கு விட போறாரு போல தெரியுது, நம்மளை பிடிக்கல போல தெரியுது, நம்மளுடைய தோற்றம் ஏதோ ஒரு விதமான மன சங்கடத்தை என் கணவருக்கு கொடுக்குது போல தெரியுதுன்னு என்ன செய்யுது அந்த அம்மா என்ன செய்யுது, நினைக்குது. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்ற இந்த வாசகம். இப்படி நிக்கிட்டோம். ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாயகமே எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்குது, என் கணவரின் மூலமாக நிறைய குழந்தைகள் இருக்குது. இப்போ என் கணவருக்கு என்னை பிடிக்கல. நம்ம உலகத்து சமூகத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், 2 புள்ள பெத்த அப்புறமா சண்டை வருது உங்களுக்குள்ள கேட்போமா இல்லைங்களா? என்னங்களும் இந்த வயசாகி போயுமா உங்களுக்கு சண்டை வருது? 2 புள்ள பெத்துட்டீங்க, 3 புள்ள பெத்துட்டீங்க, இப்பவுமா உங்களுக்குள்ள மனக்கசப்பு வருதுன்னு என்ன செய்வோம், சொல்லுவோமா இல்லைங்க? இப்போ அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுது, நாயகமே என்னுடைய கணவரின் மூலமாக குழந்தைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றெடுத்திருக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய கணவருக்கு என்ன செய்யல, பிடிக்கல, என் தோற்றம் பிடிக்கல, என்னுடைய துருவம் பிடிக்கல, ஏதோ ஒன்று என்ன செய்யல, பிடிக்கல. இப்போ நான் என்ன செய்யறதுங்க நாயகமே? ஒரே ஒரு கேள்வி கொண்டு கேட்கட்டுமா, ஒரு பதிலாக ஒன்று சொல்லட்டுமா? அந்த அம்மாவே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுது, என்ன, என் கணவர் என்னை தலாக்கு விட வேணாம், என் கணவர் வேற யாரை பிடிக்குதோ அவரை என்ன செஞ்சுக்கிட்டோம், அந்த அம்மாவை நிக்காஹ் செஞ்சுக்கிட்டோம். யார் சொல்றா? அந்த வந்த பெண்மணி யார்கிட்ட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வேற யாரை பிடிக்குமோ அவங்களை என்ன செய்யட்டும், கல்யாணம் முடிச்சுக்கிட்டு மட்டும் இருக்கட்டும். கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த பெண்மணியோடு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். நான் அவர்கிட்ட இருந்து தலாக்கு வாங்காம அவருடைய மனைவியாகவே நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னை அவர்கிட்ட பேச வேணாம், எனக்கு எதுவும் செய்ய வேணாம், எனக்கு உண்டான என் குழந்தைகளுக்கு உண்டான ஜீவன அம்சத்தை என்ன செய்யட்டும், கொடுத்துருக்கோம். இது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க நாயகமே, இப்படி நான் வாழ ஆசைப்படுறேன். இன்ன பெண்மணியை தலாக் விட்டுட்டாங்க, சண்டை வந்து போச்சு, தலாக் ஆகி போச்சுங்கிற சொல்றது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. இது எனக்கு பிடிக்கல. அவருக்கு என்னைய பிடிக்காம போச்சு, ஏதோ ஒரு காரணம் என்னைய பிடிக்காம போச்சு, அல்லாஹ் காப்பாற்றணும், பரவாயில்ல. யாரை பிடிக்குதோ அவர் என்ன செஞ்சுக்கிட்டோம். யார் சொல்றா? மனைவி என்ன சொல்றாங்க. இந்த பேசுற ஆயத்தவே, பேசுற செய்தியே அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஆயத்தா இறக்கிட்டான். இது ஒரு செய்தி. சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹான் ஒரு பெண்மணி இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க? மனைவி. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. கருப்பா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் முடிக்கிறப்ப இவங்களுக்கு ரொம்ப வயது மூத்தவங்க, இவங்க வயது மூத்துருச்சு. வயது ஆக 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 அவங்களுடைய தோற்றம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, மாறி போயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு விதமான மன சங்கடம் ஏற்படுது. ஒரு முகப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, ஏற்படலை. இந்த அம்மாவே வாரண்டியா வந்து
உம்முல் முஃமினீன் சௌதா ரலியல்லாஹுவே வாரண்டியா வந்து சொன்னாங்க, நாயகமே வலைலத்தி ஆயிஷா வலைலத்தி ஆயிஷா, என் நாள்லன்னு வந்து எனக்கு இருப்பீங்கல்ல, வாரத்துல இத்தனை 11 மனைவி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர்ட்டியா வரிசையா இருந்துகிட்டே வருவீங்கல்ல, எனக்குன்னு ஒரு இரவு வரும் இல்ல, அந்த இரவை நான் ஆயிஷாவுக்கு கொடுத்துறேன். அந்த இரவை யாரு கொடுத்துறேன்? நான் ஆயிஷாவுக்கு கொடுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? ஆயிஷா நாயை தானே உங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஆயிஷாவுக்கு கொடுத்துறேன். பிடிக்கலேங்கிறக்கான என்னை நீங்க தலாக் விட்டுறாதீங்க நாயகி. அந்த அம்மா சொல்லுச்சு, பிடிக்கலேங்கிறக்கான என்ன செய்யாதீங்க, நீங்க தலாக் விட்டுறாதீங்க. மகா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் அவங்க இன்ன வரைக்கும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாருடைய மனைவி? இப்ப ஒரு கால் தலாக் விட்டுருந்தா அங்க என்ன போயிருந்திருக்கும்? பெருமானாருடைய மனைவிங்கிற அந்தஸ்து என்ன செஞ்சிருந்திருப்பாங்க? அவங்க இழந்துருப்பாங்க. இது ஒரு வரலாற்று செய்தி. இன்னொரு இடத்துல பதிவு செய்தி காண்பிக்கிறாங்க. ஒரு கணவர் வந்து சொல்றாரு, நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியை நான் திருமணம் செய்யறப்ப என் மனைவி அழகாத்தான் இருந்தாங்க, இளமையாகத்தான் இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? மாறி போயிருச்சு, குறைஞ்சு போயிருச்சு. என் மனைவியோடு வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன செய்யல, ஏற்படலை. அப்படிங்கிற ஒரு குறைய என்ன செய்யுது, ஒரு குறைய என்ன செய்யறாரு, ஒரு முற்படுத்துறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வார்த்தையான வார்த்தைகள் என்ன சொல்றாங்க, அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புறாங்க. இருந்தாலும் சுமூகமான நிலை ஏற்படாத போது அந்த பெண்மணியே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அழகு குறைஞ்சு தான் போயிட்டேன், ஆனா அழகு குறைஞ்சு போயிட்டேங்கிற காண்டி அவர் என்ன செய்ய தேவையில்லை, நீ தலாக்க விட்டுற வேணாம், அவருக்கு யாரை பிடிக்குதோ அவரை என்ன செஞ்சு அந்த பெண்மணி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டும், நான் அவருடைய மனைவியாகவே இருந்துக்கிறேன்னு என்ன செய்யுது அந்த அம்மா வந்து சொல்லுது. இவ்வளவு செய்திகளையும் உள்வாங்குகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, வஹியாக செய்தி அனுப்புறா. ஒரு பெண்மணி இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒரு பெண்மணி அடைவாளையானார். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு விசித்திரமான செய்தியா இல்லை உங்களுக்கு? இது வரைக்கும் இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இது வரைக்கும் நம்மளுடைய எவ்வளவோ பயம் கேட்டிருக்கோம், இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு சலுகையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, சமூகத்திற்கு சொல்லி கொடுக்குறான். இது எப்படிங்க ஜெர்த்து ஜீர்ணிக்கிற மாதிரி இல்லை, போதோ ஆயத்து அப்படியா? உங்க கல்பை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிடிக்கலேங்கிறாங்க, அவர் எப்படி நிக்கா செஞ்சுக்கலாங்கிறாங்க. நமக்கு ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஏற்படும். வயசு ஆக ஆக அழகு குறைஞ்சிட்டு தானங்க போகும், அழகு கூடிக்கிட்டா போகும். 18 வயசுல இருக்கிறப்போ இருந்த அழகும் 45 வயசுல இருக்கிற அழகும் ஒன்னாக இருக்குமா? இல்லையே. ஒரு கிழவி வந்து ரசூலுல்லாட்ட வந்து கேட்டாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னான்னு கேட்டாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க? நீ எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்ட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? தேம்பி அழுதுச்சு. எம்மா நீ கிழவியா போக மாட்ட, குமரையா போவோமா? நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எப்படி போவ? நீ குமரையா போவ, நீ இந்த மாதிரி வயசு இறங்கி போய் சுருங்கி போய் கூணு விழுந்து போக மாட்டேன். 18 வயசுல எப்படி பாக்கிராவாக இருந்தியோ அப்படியும் என்ன செய்ய, நீ சொர்க்கத்துக்கு போகவேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன? ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனைவியின் மீது ஏதேனும் ஒரு வெறுப்பு வந்துருச்சு. என்ன இது ஒரு குட்டையா, இவ்வளவு குட்டையா இருக்குது என் மனைவி, என்ன என் மனைவி இவ்வளவு உயரமாக இருக்கிறாங்க, என்ன என் மனைவிக்கு உண்டான ஒரு அசல் தோற்றமே எனக்கு உருவாகி கொடுக்கலையேன்னு ஒரு மனுஷனுக்கு என்ன வருதுங்க, கவலை வருது. இந்த கவலையை அவன் என்ன செய்யறான்னா, அந்த மனைவிட்ட பேசாம ஒதுங்கி இருந்து பார்க்காம அந்த பெண்மணியை புறக்கணிச்சு நடக்கிறப்ப அந்த பெண்மணி என்ன செய்யுது, இப்படி ஒரு விசித்திரமான காட்சி பார்க்கிறவன் இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்த என் கணவர் என்ன செய்யறாரு, பேசாம இருக்கிறாரேங்கிற இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அந்த பெண்மணியாக வாரண்டியா வந்து என்ன செய்யுது, சொல்லுது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னை உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுது, அதனால என்னை உங்களுக்கு பிடிக்கலன்றாலும் பரவாயில்ல, உங்க மனைவியாகவே நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரை பிரியப்படுதோ அவங்கள என்ன செய்யுங்க, நிக்காக செஞ்சுக்கங்க, வாழ்ந்துக்கங்க, எனக்கு உண்டான ஜீவன அம்சத்தை என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்துக்கங்க. அந்த பெண்மணி என்ன செய்யுது, சொல்லுது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஹலாலான முறையில் தான் அவர் என்ன செய்யறாருங்க, ஹலாலான முறையில் தான் என்ன நடக்குதுங்க, நிக்காஹ் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குதுங்க சமூகத்துல? பிடிக்கலன்னா என்ன செய்யறாங்க, தவறான வழிகளை வேறு இடத்துல என்ன செய்யறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறான். இந்த மனைவி வந்து சொல்லுது, உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, வேற இடத்துல நிக்காஹ் செஞ்சுக்கங்க, ஏன்னா என்னையே நீங்க மனைவியா என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகானதுன்னு சொல்றான் அல்லாஹ். ஏன் அழகானது? 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அங்க என்ன வாயிரும், எல்லாம் முடிஞ்சு போயிடும், தலாக் ஆகி போயிடும். அல்லாஹு தாலாவுக்கு ஹலாலானதிலே அல்லாஹுக்கு ரொம்ப கோபத்தை கொடுக்கிறது எதுங்க, தலாக்.
அந்த தலாக்கு நிகழாம அந்த இடத்துல ஒரு சுமூகத்தை ஏற்படுத்துறாங்க பாத்தீங்களா, ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ஸுல்ஹு கைருன், ஃபஸ்ஸுல்ஹு கைருன், இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு மத்தியில் இந்த மாதிரி நடந்து போகிக்கிட்டது ரொம்ப சிறந்தது, ரொம்ப அழகானதுன்னு என்ன செய்யறா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கும். இப்போ ஆயத்து புரியுதுங்களா? இதில் ஏதாவது சந்தேகமாக நமக்கு ஏதாவது தோணுதுங்களா? பிடிக்கலண்டா என்னவாயிருதுங்க? தலாக் ஆயிடுது. தலாக் ஆயிட்டா என்ன முடிஞ்சிடும்? குழந்தைங்க அனாதை ஆகி போயிடுவாங்க. அந்த குடும்பம் என்ன செய்யுங்க? சிதஞ்சு போயிடும். எல்லாமே ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும். ஒன்றுத்துக்கும் இல்லாமல் எல்லாம் நாசமாக போயிடும். அதே நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு? ஒரு கால் அந்த பிள்ளை பிடிக்கலைங்கிறக்காண்டி ஹராமான நடைமுறையில வேற ஒருத்தர் வச்சிருந்தா அது என்னவாக மாறி போகுது? ஜினாவாக மாறி போகுது. அங்க என்ன வந்துருதுங்க? பெரிய ஹராம் நடந்து போயிடுது. அல்லாஹ்வே சலுகையாக கொடுக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பெண் உணர்வானையானால், ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்ந்துக்குவானா, பெண்ணுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு என்ன இருக்குதுங்க? ரைட்ஸ் இருக்குது. இப்படி நீங்க இப்படி இருந்துக்கங்க, உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை பிடிக்கலையா, ஆனா நாம என்ன செஞ்சிட வேணாம்? பிரிஞ்சிட வேணாம். என்ன செஞ்சிட வேணாம்? பிரிஞ்சிட வேணாம். நாம கணவன் மனைவியாக இருப்போம். உங்களுக்கு வேற யாரை பிடிக்குதோ என்ன செய்யுங்க? நீங்க நிக்காஹ் செஞ்சுக்க. அதற்கு ஆதாரமாக சௌதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வாசகத்தை தான் எல்லா முஃபஸ்ஸிர்களும் என்ன செய்யறாங்க? பதிவு செய்து காண்பிக்கிறாங்க. நான் அழகு குறைஞ்சிக்கிட்டு தான் போகிறேன், இயற்கையிலே நான் கருப்பு, உடம்பு என்ன இப்படி இருக்கும்? சௌதார் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் என்ன செய்வாங்க? கொழுத்து சமீனத்தன் கொஞ்சம் கொழுத்து போய் இருப்பாங்க. நாட்கள் ஆக ஆக அந்த அழகுகளுடைய யதார்த்தமும் என்ன செய்யுது? குறையுது. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இது ஒரு 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 விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வேறு சில நிகழ்வுகளை பார்த்துக்கிட்ட சௌதார் ரலியல்லாஹு சொன்னாங்க, வலைலத்தி லி ஆயிஷா, நாயகமே என் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு ஒரு இரவு வச்சிருப்பீங்களா, அது யாருக்கு போயிருங்க நீங்க? ஆனால் தலாக் விட்டுறீங்க நாயகமே. ஆனால் என்ன செய்யாதீங்க, நீங்க தலாக்கு விட்டுறாதீங்க. அப்படி தலாக்கு விடுகிற போது நான் உங்களுடைய மனைவி என்கிற அந்தஸ்தை என்ன செய்வேன்? நான் இழந்து போயிருவேன். இந்த ஆயத்தை நமக்கு புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா அடுத்த செய்தி சொல்ற இந்த ஆயத்திலேயே இதுக்கு இடையில மனுஷனுக்கு சில அழகான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். உஹ்திரத்தில் அன்ஃபுஸு ஷுஹ், குறுகிய மனப்பான்மை மனுஷனுக்குள்ள வந்துடும். என்ன செய்யும்? குறுகிய மனப்பான்மை மனுஷனுக்குள்ள வந்துடும். குறுகிய மனப்பான்மை மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னோம்னா மேல சொன்ன சுலுகியத் அப்படிங்கிறது என்ன செய்யாது? இந்த இடத்துல ஏற்படாது. என்ன குறுகிய மனப்பான்மை அப்படின்னா, மனைவிக்கு இந்த எண்ணம் வருது, எப்படி நீங்க இந்த மாதிரி என்னை ஒதுக்கலாம், நீங்க எப்படி நீங்க இந்த மாதிரி காரியத்தை எனக்கு முன்னால நீங்க செய்யலாம், நீங்க நான் தான் கணவனா மனைவியாக நான் என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு நிக்காஹ் முடிச்சு வந்திருக்கிறானா இல்லையா? அப்படி இருக்கிற போது என்னட்ட இல்லாம நீங்க என்னது வேற யார்கிட்ட நீங்க அந்த இன்பத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமேன்னு சொல்லி மனைவி என்ன செய்யுது? தன்னுடைய ஆதங்கத்தை என்ன செய்யுது? சொல்லுது. அதே நேரத்துல கணவன் மனசுக்குள்ள இப்படி நினைக்கிறானாமா, உன்னையும் தலாக் விடக்கூடாது, நான் 300 பெண்மணியும் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி 2 செலவு செய்ய முடியும்னு அது யார் நினைக்கிறான்? கணவன் நினைக்கிறான். குறுகிய மனப்பான்மை என்ன செய்யுது? மனுஷனுக்குள்ள வருது. இப்ப குறுகிய மனப்பான்மை வந்ததுனால இந்த அம்மா என்ன செய்யாது? 300 பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்ல வைக்காது. இவர் என்ன செய்வாருன்னா, நான் 300 பெண்மணியை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அதுக்கும் செலவு செய்யணும், உனக்கும் செலவு செய்யணும் மனசுக்குள்ள ஒத்துக்காம இவன் தலாக் விடுறதுக்கு என்ன செய்வானுங்க? முற்படுவான். சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான் பாருங்க. சொல்றது இந்த மனுஷன் என்ன செய்வான்? தலாக் விடுறதுக்கு முற்படுவான். அந்த அம்மா இறங்கி வந்து இந்த காரியத்தை சொல்றதுக்கு அந்த அம்மா என்ன செய்யாது? வராது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நேரத்துல மனுஷனுக்கு இந்த நஃப்ஸானியத்தை வந்து என்ன செய்யும்? உட்கார்ந்து. அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யுங்கன்னா, பொறுத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இது கொடுத்துருக்கிற அல்லாஹ் கொடுத்துருக்கிற சலுகையாக நினைச்சு நீங்க அந்த மனைவியும் பார்த்துக்கிட்டீங்க, புதுசா நீங்க நிக்காஹ் செஞ்சிருக்கிற மனைவியும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதே நேரத்தில் அந்த பெண்மணி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பரவாயில்ல, ஏதோ என்னுடைய உடம்புடைய சுகாதிகளை என்னுடைய கணவருக்கு எனக்கு பிடிக்காம போச்சு, பரவாயில்ல, இப்போ நாங்கள் கணவன் மனைவிங்கிற அந்தஸ்தோட தான் வாழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு சலாஹியத்தான் இருக்குன்னு சொல்றோம் அல்லாஹ். ஆயத்து புரியுதுங்களா? ரொம்ப கொஞ்சம் கையாளுகிற விஷயத்துல கொஞ்சம் விட்டுட்டோம்னா ஆயத்து அண்ணா அல்லாஹ் இப்படி சொல்றானேன்னு என்ன செய்யும்? நினைப்பு வந்துடும். ஆக மொத்தம் அல்லாஹ் சொல்ற அடிப்படையான விஷயம் என்னங்க? சேர்ந்துதான் இருக்கும். என்ன சொல்றது? இப்ப சொல்றது புரியுதுங்களா? இப்ப தலாக்காக போயிச்சோ, சண்டை வந்துருச்சோ, முடிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன போயிருங்க? எல்லாம் முடிச்சு போயிடும். இவர் வாட்டுக்கு தலா சொல்லிட்டு போயிடுவாரு, இன்னொரு மனைவி
போயிடுவார், கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ இவ்வளவு நாள் அந்த குழந்தைகளுக்கு இனிமேல் யார் செலவு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறா? தலாக்கு விட்டுட்டேன்னா நீயும் ஒரு பெண்மணியை தேடணும். அந்த அம்மா தன்னுடைய குடும்பத்தை கோட்டுறதுக்கு வேறொரு கணவன் என்ன செய்யணும்? நிக்காஹ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் என்ன செய்யுங்க? ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் வந்துணுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு ஒரு உயர்தரமான ஒரு சிந்தனை என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். ஆக மொத்தம் மனுஷர்களாக இருக்கிறவங்க, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க எப்படித்தான் இருக்கணும்? மன சங்கடம் என்ன செய்யுங்க? வாழ்க்கையில வரத்தான் செய்யும். வராம எந்த குடும்பத்திலும் என்ன செய்யாது? இருக்காது. அந்த குடும்பத்துல எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும், மன சங்கடத்துக்கு எல்லாத்துக்கும் தலாக்கு தான் முடிவுண்டா என்னங்க? கபில் துண்டு ஒரு ஆள் கையெழுத்து போட முடியாது. என்ன கபில் துண்டு ஒரு ஆள் என்ன செய்ய முடியாதுங்க? கையெழுத்து போடவே முடியாது. இங்க அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். இங்க இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பாருங்க. இங்கதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பிடிக்கலன்னு தான் சொல்றாரு ஒழிய, ஏதோ உடம்பு பிடிக்கல, நோய் வந்துருச்சு மனைவிக்கு தீராத நோயா இருக்குது. எவ்வளவு நாள் அந்த நோயாளியோட அந்த கணவன் இருந்துகிட்டு இருக்க முடியும்? அப்ப அந்த கணவனுக்குன்னு உண்டான இயற்கையான ஒரு உடல் விஷயம் இருக்குமா இல்லையா? அப்ப அந்த மனைவி வந்து சொல்றாங்க, நான் எவ்வளவு நாளதான் நோயாளியா இருக்கிறது, படுத்த படுக்கையா இருக்கிறது, எனக்கு எதுவுமே இயலாமல் இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு உங்களுடைய மனைவியாகவே என்னை வச்சுக்குங்க. அதை உண்டான செலவினங்களை பார்த்துக்கங்க. உங்கள் தேவைகளுக்காக வேண்டி இன்னொரு மனைவி என்ன செய்யுங்க? நீங்க ஹலாலான முறையில் என்ன செய்யுங்க? நீங்க நிக்காஹ் செஞ்சுக்க. அல்லாஹ் சொல்றான், இது உடன்படிக்கையிலேயே சிறந்த உடன்படிக்கைன்னு சொல்றான் அல்லாஹ் தான். இவருக்கு இந்த மனைவியோடு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஹராமான நடைமுறையில் இருந்தா அது என்னவாக மாறி போகுது? பாவத்திலேயும் பெரும் பாவமாக மாறி போகுது. சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம் சொல்றான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றோம். ஏதோ ஒண்ணு பிடிக்கல, ஆனா அங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில சண்டையே வரல. இந்த இடத்துல மனைவி சொல்றாங்க இல்லைங்க, என்னை பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க வேற ஒருத்தர் நிக்காஹ் செஞ்சுக்கனா உடல் பிடிக்கல, ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு நிகழ்வு, ஆனா ரெண்டு பேத்துக்கு மத்தியில யதார்த்தமான சண்டை வரவே இல்லை. நல்லா விளங்கிக்கணும். யதார்த்தமான என்ன வரலங்க? கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அந்த சண்டை வரவே இல்லை. அந்த சண்டைக்கு உண்டான முகாந்திரமே இங்க இல்லை. நெட்டையாக இருக்கிறாங்க, குட்டையா இருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறாங்க, ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்க, கண் பார்வை இல்லாம இருக்கிறாங்க, ஏதோ ஒரு உடம்புல இருந்து இயற்கையான ஒரு குறைபாடு ஏற்பட்டு போச்சு. இனி காலத்துக்கு உங்க மனைவி படுத்த படுக்கையாத்தான் இருப்பாங்க, ஸ்டோக்கில் தான் இருப்பாங்க. எப்போ மவுத்து வருதோ அப்பத்தாண்டா. அப்ப மனுஷனுக்கு என்ன வருதுங்க? சங்கடம் வருதா இல்லையா? இது எதுவுமே இயற்கையாக ஏற்பட்ட சண்டை அல்ல. ஏதோ ஒரு குறைபாடுகள் என்ன செஞ்சிருச்சு? பெண்மணிக்கு வந்துருச்சு. இந்த பெண்மணிக்கு வந்ததுனால கணவன் என்ன செய்யறான்? அதை இயற்கையாக என்ன செய்யறாங்க? வெறுக்கிறான். அதுக்கு ஒரு உதாரணத்தை தான் சொல்லுவாங்க, சௌதார் அலி அல்லாஹ்வுடைய உதாரணம். கருப்பா இருக்கிறாங்க, கொஞ்சம் குண்டா இருக்கிறாங்க, நாளடைவில் அது என்ன ஆயிடுச்சு? ரொம்ப குண்டாயிட்டாங்க. இது ரசூலுல்லாவுக்கு இது பிடிக்காம போயிருமோங்கிறதுக்கு தான் சௌதார் அலி அல்லாஹ் இல்லமா சொல்லுவாங்க, என் இரவையும் நீங்க ஆயிஷாவுக்காக வேண்டி வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. ஆயிரத்தி புரியுதுங்களா? அப்ப மனுஷனுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஒரு பெண்மணி உணர்கிற போது இப்படி பேசுறதுக்கும் என்ன இருக்குதுங்க? மார்க்கத்துல அனுமதி இருக்குது. ஆனா பிரியக்கூடாது. பிடிக்கலன்னா தலாக் சொல்லிட்டு போங்க. உங்களை யார் கூப்பிட்டாங்களா? ஹுலா கொடுங்க. என்ன சொல்றாங்க? ஹுலா கொடுத்துருங்க. உங்க கூட எல்லாம் நான் வாழ முடியாது. ஆண் விட்டா தலாக்கு, பெண்ணு கேட்டா ஹுலா. பெண்ணு கேட்டா என்னதுங்க? ஹுலா. கல்யாணம் முடிச்சு 10 நாள் ஆகல, 15 நாள் ஆகல, எனக்கு பிடிக்கலங்கிறாங்க. ஏமா பிடிக்கல? காரணத்தை என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபங்கள், ஏதோ ஒரு சின்ன மன நெருக்கடி ஏற்பட்டுச்சு. என்ன செஞ்சுட்டாங்க? ரெண்டு பேரும் நிரந்தரமாக என்ன செஞ்சுட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. நிரந்தரமா என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் இங்க பேசுறது என்ன தெரியுமா? சண்டை போட்டு வந்த பிரச்சனை அல்ல. ஏதேனும் ஒரு குறைபாடுகளின் மூலமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இந்த சலுகை என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட ஒரு சலுகையை கொடுக்குறானா? அப்போ கணவன் மனைவியா இருக்கிறவங்க சண்டை போடலாமாங்க? சண்டை போட்டு பிரியலாமாங்க? மார்க்கத்தில் என்ன கிடையாதுங்க? அனுமதியே கிடையாது. ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நாம அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? சாலிகான மாப்பிளையை கொடு, சாலிகான பெண்ணை கொடுன்னு நாம கேட்கிறோம்ல. ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில கடைசி வரைக்கும் முஹப்பத்தை கொடு. என்ன கொடுங்க? முஹப்பத்தை கொடு. முஹப்பத்தை யார் தான் போட முடியும்? நம்மளாம் யாராச்சும் போட முடியுமா? துனியாவில் தலைகீழ நின்றால் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. ஏன்? அல்லாவே குர்ஆனை சொல்றான், வல்லஃப பைன குலூபிஹிம்,
அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் எதை போடுறான்? முகப்பத்தை போடுறான். இதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியத்தில் எதுங்க? ஃபர்ஸ்ட் சண்டை போடாம இருக்கிறது. சண்டை போடாம இருக்கிறது யாருக்கு பிடிக்கும்? அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை ஃபர்ஸ்ட் எதுங்க? ரெண்டு பேரும் சண்டை போடுறது. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டு இந்த இடத்துல மனஸ்தாபம் வந்தா என்ன வந்துடும்? பிரிஞ்சிடும். இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கண்டா அந்த குழந்தைகளுக்குன்னு அல்லாஹ் எழுதி வச்சிருந்த ரஹ்மத்துகள் எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம். அததான் அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தஃசீல்ல சொல்றான். சூரத்துன் நிசாபனுடைய 128வது வசனம், வ இன்இம்ரஅத்துன் ஹாஃபத் மின் பஅலிஹா, ஒரு பெண்மணி அவளுடைய கணவரிலிருந்தும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வானேயானால், ஹாஃபத்துங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல பயந்தான் அர்த்தம் வைக்காதீங்க, அறிந்து கொள்வானேயானால். என்ன அறிந்து கொள்கிறாள்? நுஷூசன், தன்னிட்டிருந்து கணவன் என்ன செய்யறாரு? ஒதுங்கி போகிறாருங்கிறத என்ன செய்யறாவ? விளங்கிக்கிறார். அவ் ஏறாமன், முஹப்பத்தே இல்லை, பேசுறதுக்குன்னு வந்து உட்கார்ந்தாலே என்ன செய்யறாரு? புறக்கணிக்கிறார். ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, நல்லா விளங்கிக்கணும். ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, அவர்களுக்கு மத்தியிலே குற்றம் இல்லை. ஐ யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹன், அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே ஒரு சுலுகை, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிற விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை. என்ன உடன்படிக்கை? நான் உங்க மனைவியாகவே இருக்கிறேன், நான் நோயாளியாவே இருக்கிறேன், எனக்கு உண்டான ஹக்குகளை நீங்க பார்த்துக்கங்க, உங்களுடைய தேவைக்காக வேண்டிய ஹலாலான முறையில் ஒன்று என்ன செய்யுங்க, நீங்க நிக்கா செஞ்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல உடன்படிக்கையாவே தெரியுது. ஆயத்தை படிச்சவனும் புரியுதுங்களா? இது நல்ல உடன்படிக்கையாவே தெரியுதுன்னு என்ன செய்யறாரு? கணவனும் மனைவி என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கையில ஒன்னு சேர்ந்து வர்றாங்கல்ல. ஃபலா ஜுனாஹ அலைஹிமா, இது என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. ஒரு மனைவி இருக்கிறவே இன்னொரு மனைவியை கல்யாணம் முடிச்சிருக்கிறாருன்னு என்ன செய்யறாங்க இன்னைக்கு? அதாவது அடுத்த வாரத்தில் அதைத்தான் பேச போறோம். என்னங்க, அடுத்த வாரத்தில் அல்லாஹ் தஆலா கிளிக்கிறான் நம்மளையா? ஆமா, அது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பேசுற ரப்பு. இன்ஷா அல்லாஹ் வர வாரத்தில் பேசுவோம். என்ன இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. இது ரொம்ப குற்றமான காரியம் கிடையாதுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்றான். ஏம்மா, ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கிற எப்படிமா வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியுதுன்னு நாம என்ன செஞ்சிருவோம்? இன்னைக்கு துனியாவில் கேட்டுருவோம். அல்லாஹ் சொல்ற இது குற்றம் இல்லை, இது ஹலால். ஏன் அவர் ஹராமின் பக்கம் போகிறதுக்கு நீ வழிவகுக்காம ஹலாலை சொல்லி கொடுக்குறேல? ஏன் நான் படுத்த படுக்கே ஆகி போயிட்டேனுங்க, என் தோற்றமே இப்படித்தானுங்க, நான் என்னங்க செய்யறது? கல்யாணம் முடிக்கிறப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மேக்கப் போடுறாங்க. என்ன போடுறாங்க? மேக்கப். கருப்பா இருக்கிற பெண்மணி எப்படி ஆகுது? இன்னைக்கு புதுசா ஏஐ என்னதுங்க, ஏஐ தொழில்நுட்பம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அன்னைக்கு இருக்கிற பெரியார் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து பேசுற மாதிரி என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து மட்டும் இந்த துனியாவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பத்தில் என்ன வாங்கி போகும்? ஹரம் ஷரீஃபில் ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுவ வைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? கொண்டு வந்து வச்சாலும் என்ன கிடையாது, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? மொத்தமா மறைச்சிட்டான். ஒரு கால் அல்லாஹுக்கு ஒரு சூரத்துன்னு ஒன்று இருந்திருக்குமே, ஆனால் என்னவாக போயிருந்திருக்கும்? தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியில் என்னவாக போயிருந்திருக்கும்? அதுவும் இதுவும் ஒன்று மாதிரி என்ன செஞ்சிருக்கும்? ஆயிருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க? மறைச்சே வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க? பேனாவையும் கொடுங்க, பேப்பரையும் கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம்? எழுதுறோம். ஆனால் ரசூலுடைய அசல் தோற்றத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. விவரிக்கிறது பார்த்தவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அவங்கள்ட்ட இருந்து கேட்டு நாங்க என்ன செய்யறோம்? நாங்க விவரித்து சொல்றோம். சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவு பாடத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான் பாருங்களேன். அப்ப அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்ஸுல்ஹு கைருன், இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கல்ல, இந்த ஒழுங்கு முறை ஏற்படுத்திக்கிட்டீங்கல்ல, ஒருவருக்கு மத்தியில சுலூஹியத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, இது ரொம்ப கைருன்னு சொல்றான் அல்லாஹ். ரொம்ப நல்லது. அந்த அம்மா நினைச்சிருந்தா என்னை உங்களால வாழ முடியாது, தலாக் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தா என்னவாயிருந்திருக்கும்? தலாக் போயிருந்தா என்னவாயிருந்திருக்கும்? எல்லாம் முடிச்சு போயிருந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் சுலூஹியத்தை பத்தி பேசி ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒருத்தர் ஒன்று அனுசரித்து போகிறப்ப உங்களுக்கு மத்தியில் குறுகிய மனப்பான்மை என்கிற நப்ஸ் அந்த இடத்துல வந்து என்ன செய்யும்? உட்கார்ந்து உனக்கும் செலவு செய்யணும், அந்த அம்மாவுக்கும் செலவு செய்யணுமா? நான் இருக்கிறப்ப இன்னொரு மனைவி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போகிறீங்களா அப்படின்னு அந்த அம்மாவும் இதுக்கு இறங்கி வராது. இவரும் என்ன செய்ய மாட்டாரு, இவருக்கு என்ன செய்ய மாட்டாரு, இறங்கி போக மாட்டாரு. அந்த நேரத்தில் மனுஷனுக்கு இந்த மாதிரி குறுகிய மனப்பான்மை மனசுக்கு என்ன செய்யும், வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கெஞ்சத்தனத்தை விடவும் மோசமானது ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற குறுகிய மனப்பான்மை. அஷ்ஷுஹு, இந்த குறுகிய மனப்பான்மைக்குள்ள ஒரு மனுஷன் வர்றது இருக்கு பார்த்தீங்களா, கெஞ்சத்தனத்தை விடவும் மிக மட்டமானது. இது என்னதுங்க, அவ்வளவு மட்டமானது. இந்த இந்த குணம் ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. வலா யஹ்ஸபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. என்னங்க சதக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு நாளைக்கு கெஞ்சனாய் போயிடுவேன்னு ஒரு குறுகிய மனப்பான்மை வரலீங்க பார்த்தீங்களா, இது கெஞ்சனை விட மோசமானதுங்கிற அல்லாஹ் தஆலா. என்னங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நாளைக்கு ஒரு நாளைக்கு தட்டுப்பாடாகி போச்சுன்னா என்னங்க செய்வீங்கன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் பார்த்தீங்களா, இது கெஞ்சத்தனத்தை விடவும் என்னதுங்க, மோசமானது. அல்லாஹ் சொல்கிறான், வயின் துஹ்சினு, அதை நீங்க அந்த நேரத்தில் அழகாக்கி கொள்வீர்களேயானால், அந்த சூழ்நிலைகளை அழகாக்கி கொள்வீர்களேயானால், சரி அந்த அம்மா சொல்றதும் நல்லதா தான் தெரியுது. என்னது, உங்களுக்கு செலவு செய்யறதுல இன்னொருத்தருக்கு செலவு செய்யறதுல எனக்கு என்ன வந்துட போகுது, நானும் அதனுடைய சுகத்தை அனுபவிச்சுக்குவேன், நீங்களும் என்னின் மூலமாக எந்த விதமான குறைபாடு இல்லாம செலவினங்களை நீங்களே என்ன செய்வீங்க, நடத்திக்கிட்டுக்குவீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுமூகமாகி போயிட்டாங்கல்ல. வயின் துஹ்சினு, இதை நீங்கள் அழகாக்குவீர்களேயானால், வத்தத்தகு, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்களேயானால், ஹராமின் பக்கம் போகாம இந்த ஹலாலின் பக்கமே நீங்கள் போகுவீர்களேயானால், ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் தஆலா உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுட்டாங்க. அப்ப மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன வரக்கூடாதுங்க, என்ன வரக்கூடாதுங்க, குறுகிய மனப்பான்மை வரக்கூடாது. அப்புறம் என்ன வரக்கூடாது, சண்டை மட்டும் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படி சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குற ஒரு வழிகள்ல இதுவும் ஒரு வழி. இப்படிலாம் போய் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சண்டை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சண்டை போட்டுறாதீங்க. அப்போ இயற்கையாகவே வேணும்னு போய் சண்டை போட்டா அப்ப என்னவாகி போகும், அப்ப என்ன வருங்க, அந்த இடத்துல முஹப்பத் இருக்குமா, இருக்கவே இருக்காது. முஹப்பத்து இருக்கவே இருக்காது. காலம் மாற மாற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, காலம் மாற மாற முன் சென்ற காலத்தை விட அடுத்து வரக்கூடிய காலம் மட்டமாக தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இது ரொம்ப அழுத்தமான ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், காலத்தில் சிறந்த காலம் என்னுடைய காலம், என்னுடைய காலம், அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம், அதற்கு அடுத்து வரக்கூடிய காலம். உலகத்தினுடைய காலங்களிலேயே இந்த 3 காலம் தான் சிறந்த காலம். இதற்கு அப்புறம் இருக்கிற எல்லா காலங்களும் இதற்கு அடுத்தது தான். இந்த ஆயத்திற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காண்பிப்பாங்க, ரசூலுல்லாஹுடைய காலத்துல இருந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்த மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே இல்லை. காலம் மாற மாற என்னவாகுங்க, அடுத்து வரக்கூடிய காலம் எப்படித்தான் இருக்குங்க, மோசமா தான் இருக்கும். நல்லா விளங்கிக்கங்க. நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவும் 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த காலம் மாதிரியா இன்னைக்கு இருக்குது? இல்ல. என்னங்க, சின்ன வீடு தான், எத்தனை பேர் வீட்டில் படுத்திருப்பாங்க, எத்தனை பாத்ரூம் இருக்கும், ஆமா, ஒரு கழிவறை தான், ஒரு குளியல் அறை தான். இன்னைக்கு ரூமுக்கு ரூம் இருக்குது, என்ன இல்லை, வீட்டில் வர்றப்ப அட்டாச் பாத்ரூம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம், சொந்தக்கார வீட்டில் தங்குறதே இல்லை. அப்ப சூழ்நிலைகள் மாறுதா, காலத்திற்கு காலம் என்ன செய்யுது, மனுஷனுடைய காலம் மாறிக்கிட்டே போகுது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கும் அதற்கு அடுத்து வந்த மனிதருடைய காலத்திற்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தக்பீர் கட்டினாங்கண்டா இப்படி நிற்பாங்களாம். இப்படி நிக்கிற போது அவங்களுடைய பார்வை அவங்களுடைய காலினுடைய பெருவிரல் தெரியுமா? என்ன தெரியும்? பெருவிரல்ல பார்ப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு பணிவோட நிற்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தை என்னவாக போச்சுன்னா, தக்பீர் கட்டினவனா எல்லாரும் சஜிதா செய்யற இடத்தை என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. என்னதுங்க, சஜிதா செய்யற இடத்தை பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, எதிர்த்தில் இருக்கிற மனிதனுடைய முதுகை என்ன செஞ்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க. காலம் மாற மாற தக்பீர் கட்டினவன என்ன செஞ்சாங்க, அப்படி இப்படின்னு என்ன செஞ்சாங்க, பார்க்க ஆரம்பிச்சாங்க.
சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுடைய காலம் இருந்த காலம் வேற, இப்ப இருக்கிற காலம் வேற. காலத்திற்கு காலம் உயர்ந்து போகாது, எப்படித்தான் போகும். அப்ப மனிதனுடைய மனசும் எப்படித்தான் இருக்குங்க. நான் சொல்ற செய்தி இதுதான். அப்ப காலம் மாற மாற மனுஷனுடைய மனசு என்னவாக போகும், மட்டமா தான் போகும். இப்ப நான் சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, அன்னைக்கு நாம நம்மளுடைய காலத்துல இருந்த மாதிரியே நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நாம ஒரு வீட்டுக்கு மருமகளா போகிறப்ப இருந்த காலம் மாதிரியே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளும் இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது. எனக்கு புரியலைங்களா? அப்படியே இருப்பாங்கன்னு என்ன செய்ய முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. நான் அப்படி இருந்தேனே, அது அந்த காலம், இது இந்த காலம். இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு, இந்த அம்மா குடும்பம் நடத்தி, இந்த அம்மாவிட்ட இருந்து குழந்தை பெற்றெடுத்து இன்னொரு போகிற போது இந்த அம்மாவுடைய காலத்தை விட அந்த காலம் எப்படி இருக்குங்க, மோசமா தான். இல்ல நான் 1980 இருக்கிற மாதிரி இப்பவும் இருப்பேன்னா என்ன வந்துருங்க, என்ன வந்துருங்க, சண்டை வந்துடும். என்ன வந்துருங்க, சண்டை வந்துடும். அப்படி சண்டை வருகிற போது மனுஷனுடைய தலாக் எங்க தான் போய் முடியும், தலாக்கில் தான் போய் முடியும். அப்ப காலம் மாற மாற காலத்தினுடைய சூழ்நிலைகள் மட்டமாயிட்டே போற மாதிரி மனிதனுடைய கல்புகளும் எப்படி போகும், குறுகிய மனப்பான்மைக்குள்ள என்ன செய்யுங்க, என்ன பேசுறதெல்லாம் என்னை பத்தியே பேசுற மாதிரியே இருக்கிறங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை விட நோய் வேற எந்த நோயும் கிடையாது. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. கெஞ்சனை விட மோசமான ஒரு குணம் எதுங்க, குறுகிய மனப்பான்மைக்குள்ள வருதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்ல வர்ற செய்தி புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். ஒருவருக்கு மத்தியில விட்டு கொடுத்து அனுசரித்து முஹப்பத்தோட போகிறப்ப தான் அது நல்லது. வஸ்ஸுலுஹு கைருன், அந்த சுலுஹு தான் ஹைரானது, அந்த நடவடிக்கை தான் ஹைரானதுன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை கடைப்பிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ். ரொம்ப கஷ்டங்க இது, அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சும்மா சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் தான் சும்மா சொல்லிக்கிறதாங்க. என்னங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க, அப்ப வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றேன், நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க, அப்ப வரமாட்டீங்களா? ஏங்க இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துல ஒரு சுன்னத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பத்திரிக்கை கொடுக்க வர்றவர் கேட்கிறாரு. அப்ப இன்ஷா அல்லாஹ் சொன்னா வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு பிம்பம் என்ன செஞ்சிருச்சு இன்னைக்கு சமூகத்தில் உருவாகி போச்சு. ஆனா நாம இப்ப சொல்ற இன்ஷா அல்லாஹ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப கடினமானது. இது அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல நடைமுறைகளை கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமான விஷயம் இல்லை. ஆனா அதையும் தாண்டி கொண்டு வர்றதா யாருக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கிற போதுதான் அந்த வீட்டுக்குண்டான ரஹ்மத்துகள் தடைபடாம வரும். அப்படி விட்டு கொடுக்காம போகிறப்ப சண்டை வந்துச்சுன்னா என்ன போயிருங்க, தஹஜ்ஜத் 40 நாள் அல்ல 4 வருஷம் தொழுதாலும் என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, எந்த விதமான ஃபாயிதாவை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்த்துக்கொள்ளவே முடியாது. அப்ப சண்டை வராம இருக்கிறதுக்கு ஒரு மனைவி சொல்லுகிற ஒரு விஷயத்தை கணவன் அந்த நேரத்துல ஆமோதிச்சு, சரி இது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ்வா இருக்குன்னு எடுத்துக்கிட்டான்டா, அல்லாஹ் சொல்றான் இது ஒப்பந்தத்துல நல்ல ஒப்பந்தம்ங்கிறான். அல்லாவே சரின்ட்டான். அதுக்கப்புறம் நாம நம்ம கருத்தை என்ன செய்ய தேவையில்லை. என்னங்க நமக்கு இது எப்படிங்க தெரிஞ்சு, இது எப்படி சாத்தியமாகும் நாம என்ன செய்ய தேவையில்லைங்க. அந்த நேரத்துல நம்ம அறிவை என்ன செய்ய தேவையில்லை, ஃபேஸ் பண்ண தேவையே. அப்போதான் அதைத்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் இணக்கத்தோடு வாழ்றதுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யணுங்க, நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சொத்து பிரிஞ்சு போறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தலைமுறையா ஆண்டு வந்த குடும்பங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அடையாளம் தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்லங்க. அதெல்லாம் எதனால தெரியுமா, சண்டை வந்த காரணத்தினால. என்ன வந்துருச்சு, சண்டை வந்த காரணத்தினால. அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில மனக்கசப்புகள் வந்தவொன்னு அங்க என்ன போயிருங்க, பரக்கத்து போயிடும். பரக்கத்து போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் என்ன செய்யும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம், ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, நாயகமே நிறைய சம்பாதிக்கிற நாயகமே, என்ன கேட்டார், நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய செல்வத்தை சேர்க்கிறேன், ஆனா எதுவுமே என் கையிலே நிற்க மாட்டேங்குது. என்ன கேட்டார், நம்மெல்லாம் இன்னைக்கு அதுதானே சொல்றோம், எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, கையிலே நிற்க மாட்டேங்குது. அப்பப்போ என்ன செய்யுது, ஏதோ இழக்கிற மாதிரியே இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி,
எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க, எப்படி கடை திறக்கிறீங்க, எப்படி ஃபஜ்ர் தொழுகிறீங்க, எதை என்ன செய்கிறீங்க, இதை என்ன செய்கிறீங்கலாம் ரசூல்லா கேட்கல. ரசூல்லா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் எப்படி உட்கார்ந்து சாப்பிட்றீங்கன்னு கேட்டான். கேட்ட கேள்வியும் இதுதான். அவர் கேட்ட கேள்வியும் ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்ட கேள்விக்கு எங்கேயாவது டச்சிங் இருக்கா? ஹதீஸ ரெண்டு கண் கோணத்தை அணுகி பார்த்தாலும் இவர் கேட்கிற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் அடுத்து கேட்கிற கேள்விக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி சாப்பிட்றீங்க? ரசூலுல்லாஹ்ட்ட அந்த சஹாபி சொன்னாங்க, நாங்க தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிட்றோம். என்ன சொல்றாரு? தனித்தனியா உட்கார்ந்து என்ன செய்யறோம், சாப்பிட்றோம். இன்னைக்கு சமூகத்தில் அதுதான் அதிகமாகி போச்சு. அவர் நேரத்துக்கு அவர் வருவாரு, இவர் நேரத்துக்கு இவர் வருவாரு, கடைசி வரைக்கும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் என்ன செஞ்சிருச்சு, இல்லாம போயிடுச்சு. அந்த காலத்துல வரலேங்கிறதுக்காக வேண்டி 15 நிமிஷம் என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. வரட்டும், வந்தோன்னா ஒன்னா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாமே, சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அப்ப சேர்ந்து சாப்பிட்டுக்கலாங்கிறப்ப பரக்கத்தை என்ன செய்யுது, சேர்ந்து வருது. இப்ப அவர் வரட்டப்ப வரட்டும், நான் சாப்பிட்றப்ப சாப்பிட்டா வர்றது வராம என்ன செய்யுது. ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொன்னாரு, நாயகமே தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் இருந்து எல்லாரும் வீட்டில் ஒன்னா உட்காந்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் அந்த சஹாபி திரும்ப வந்து சொன்னார், அந்த சஹாபி, நாயகமே இப்ப எங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அது எங்களுக்கு ஆஃபியத்தாக இருக்குது, அது எங்களுக்கு பரக்கத்தா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரிஞ்சிங்கண்டா உங்களுக்கு உண்டான ரஹ்மத்து என்ன செய்யும், பிரிஞ்சு போயிடும். அப்ப சேர்ந்து வாழுகிற போதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யுங்க, கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒரு உதாரண செய்திகள்ல இந்த சொல்லப்பட்ட விஷயமும் மிக முக்கியமானது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு பெண்மணி அடைவாளையானால் அவள் இப்படி சொல்றதுக்கும் அனுமதி இருக்குது. அவள் சொல்லுகிற வார்த்தையை கணவன் கபூல் செய்யறதும் மார்க்கத்தில் என்ன இருக்குதுங்க, அனுமதி இருக்குது. ஆக மொத்தம் என்ன நடக்கக்கூடாது, அந்த இடத்துல தலாக்கு வரக்கூடாது. அனுமதி என்ன வரக்கூடாதுங்க, தலாக்கு வரக்கூடாதுங்கிறதா என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா நிறைய மனைவிகள் வைத்திருக்கிற மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த மனிதர்களுடைய சுபாவம் எப்படியாக இருக்குங்கிறத என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் நாம பார்ப்போம். உலக அழிவினுடைய அடையாளங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். நேரமின்மையின் காரணமாக அது என்ன செஞ்சிச்சு, நின்று போச்சு. நேரம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லேருந்து நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் இலகுவானதாகவும் இணக்கமானதாகவும் ஆக்கி அருள்வானாக. லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி யா ரப்பி பில் முஸ்தஃபா بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இணக்கத்தோடு வாழுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாயாக. அந்த பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அந்த மனோநிலையை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. விட்டு கொடுத்து போகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஒருவருக்கு மத்தியிலே குறுகிய மனப்பான்மையோடு வாழுகிற கொடிய நோயை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. கடைசி வரை யாரிடத்திலையும் சண்டை போடாமல், யாரிடத்திலையும் மனக்கசப்புகள் ஏற்படாமல், சுலூகியத்தோடு இணக்கத்தோடு வாழுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற போது ஒதுவோடு மரணிக்கிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நல்ல இடங்களிலே மரணிக்கிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. குர்ஆன் ஓதிய நிலையிலே மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அந்த கடைசி பயணத்தினுடைய முடிவை மிக நல்ல முறையிலே அடைந்து கொள்வதற்கு தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் உன்னுடைய கலிமாவை வாய் நிறைய சொல்லுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான சூழ்நிலை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. அதற்குண்டான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. யாரால் திடீர் என்று ஏற்படுகிற மௌத்தை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.